வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான ஒரு சூப்பரான அறிவிப்புலாம் பார்த்திங்கன்னா வெளிவந்துருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மகளிருக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஸோ 1000 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ஆர்வமாக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தகவல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அட்டைதாரர்களுக்கு இந்த 1000 ரூபாங்கிறது வழங்கப்படும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகளிர் 1000 ரூபா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க வங்கி அக்கௌண்ட்டில். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஊதியமாக உயர்வு இருக்குமா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாங்கிறது உரிமை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து பேசிக்கிட்டவங்க நிறைய விதமான தகவல்களையும் இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகளில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நம்ம அரசு தரப்புலேருந்தே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பேசியவங்க 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் 21 வயது நிரம்பிய பெண்கள் இதில் பயனாளர்களாக சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயனாளர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் இருந்தால் இந்த திட்டத்தில் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் குறைவாக நன்சை நிலம் இருக்கணும். 10 ஏக்கருக்கு குறைவாக பார்த்திங்கன்னா புன்சை நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் 3600 யூனிட் குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கணும். ஸோ குடும்பங்கள் இது மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர பிற மக்கள் பிரதிநிதிகள் உரிமை தொகை பயன்பாட்டுக்கு காரு, ஜீப்பு, டிராக்டர் வைத்திருப்பவர்கள் ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே GST யாரெல்லாம் செலுத்துகிறாங்களோ அவங்களாம் அந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் தேர்வான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாங்கிற வழங்கும் திட்டத்தை கடந்த 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஸோ அதன் பின்னர் பார்த்திங்கன்னா நிராகரிப்புக்கு ஆளான பல விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்து இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசு இந்த பொருளாதார தகுதி பட்டியலில் தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பெண்கள் மத்தியில் நீண்ட கால கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா பல பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுதி அடிப்படையில் இருந்தும் ஏதோ ஒரு சில காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்த இதில் விடுபட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே இந்த கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சதன் காரணமாக இந்த வரக்கூடிய 2025லேருந்து எல்லாருக்கும் மகளிருக்கு 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்கிறதாகவும் ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு புறமிக்க புதிதாக ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பதாரர்கள் நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் அட்டையை பெற்றுள்ளனர். அவர்களில் பலர் மகளிர் உரிமை தொகை திட்ட தகுதி பட்டியலுக்கு வந்துள்ளனர். இருப்பினும் எப்போதும் திட்டத்தில் இணைக்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் பல லட்சம் பேர் பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் இந்த திட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஜனவரி மாதத்திற்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் கஞ்சநாயகன்பட்டியில் ஊரக வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைத்து இதை கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி உள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக
முதலமைச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறதாவும் இந்த தகவலை நமக்கு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வரும் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது எப்படி இருக்கும் என்றால், ஏதாவது சில காரணங்களால் உதவித்தொகை கிடைக்காமல் போன ஏழைகளுக்கு வழங்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அநேகமாக அரிசி அட்டைதாரர்கள் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலாம் என எதிர்பார்ப்பு உள்ளது. ஆனால் இது நடைமுறைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு கவர்மெண்ட் தரப்புலேருந்து கூடிய விரைவில் வரக்கூடிய பொங்கலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதை தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து இதுக்கான முழுமையான அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு அப்டேட் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாங்கிறது கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல வீடியோவோட நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.